தேவரிஷியாக இருப்பதால் சத்தியம் என்னவென்று தெளிவாக எடுத்து சொல்லுவது என்னுடைய கடமையாகிறது. தேவராஜரே, யாரை சாய்த்துவிட நீங்கள் இந்த அளவுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறீர்களோ அதை விட்டுவிட்டு உங்கள் அகங்காரத்தையும் தியாகம் செய்து கிருஷ்ணரை பரிபூரணமாக புரிந்து கொள்ள பாருங்கள். அவரை புரிந்து கொள்ளுங்கள். அவர் தன் பக்தர்களை காப்பதற்காக பர்வதமலையை தூக்கி நிற்கிறார். தேவராஜரே, இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். தேவராஜரே, அந்த பகவான் தன் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக பர்வதமலையையே தூக்க முடியும் என்றால் அவரால் ஒரு துஷ்ட அதர்மியை தண்டிப்பது என்பது மிக சுலபம் அல்லவா? இப்பொழுதும் நேரம் இருக்கிறது. தேவராஜரே, உங்கள் குரோதத்தை, உங்கள் அகங்காரத்தை தியாகம் செய்யுங்கள். நாராயணரின் பாதங்களை தேடி போவதுதான் உங்களுக்கு சிறந்தது. என் நாராயணர் கருணை உள்ளம் கொண்டவர். அவர் நிச்சயமாக உங்களை மன்னித்து அருள் புரிவார். தேவராஜரே, என்னை மன்னித்து விடுங்கள். அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம். எவன் ஜென்மமும் வாழ்க்கையும் அதிசயமானதோ அவன் தெய்வீக சொரூபம் என் மனதில் இருந்தது. எனக்கு தெரியும், என் கண்ணன் வித்தியாசமானவன். அகங்காரம் என்னை குழப்பி விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். கோகுலம் முன்று இருந்தது போலவே மாறிவிடும். அவை அனைத்தும் என் பொறுப்பு. अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. त्वमेव माता पिता त्वमेव बन्धु सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. வந்த சங்கடங்கள் தீர்ந்து விட்டது.
நீங்கள் அனைவரும் கவலை இல்லாமல் உங்கள் வீட்டிற்கு செல்லலாம். கோகுலம் மீண்டும் ஆனந்த புல்லாங்குழல் வாசிக்கும். இந்த கோவர்தன பர்வதம் இன்று உங்களை காப்பாற்றியது. இது நிரந்தரமாக இங்குதான் இருக்கும், உங்களுடன், உங்கள் பாதுகாப்பிற்காக இதே இடத்தில். உங்களை காப்பவர் கோவர்தன பர்வதம் மீண்டும் தன் நிலைமைக்கு வந்துவிடும்.